ஹாப்பி சேல்ஸ். தவறு செய்வது மனித இயல்பு. ஆனா சேல்ஸ்ல திரும்ப திரும்ப இதே தவறையே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா சேல்ஸ் ரிஜெக்ஷன் பெருசா மாறிடும். திரும்ப 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 சில சேல்ஸ் பர்சன் இதே பிஹேவியர், இதே பழக்க வழக்கத்தையே கொண்டு வந்திருந்தாங்கன்னா நிறுவனத்திற்கும் பாதிப்பு, அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கும் பாதிப்பு. அது என்னங்கிறத நம்ம இப்ப இந்த வீடியோல பார்த்துடலாம். தேங்க்யூ. சேல்ஸ் பர்சன் செய்யற மிகப்பெரிய மிகப்பெரிய தவறுகளை பற்றி இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, ரொம்ப அதிகமா சேல்ஸ்மேன் பேசுறது, அவருடைய பாடி லாங்குவேஜும் ரொம்ப அதிகமா பேசும். அவருடைய இந்த ஓவர் என்தியாசிசம், அவருடைய அதிகமான பேச்சு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஏன்னா கஸ்டமர் பார்ப்பாரு, இவருடைய ஓவர் அதீத பாடி லாங்குவேஜ், அதீத பேச்சு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் தன்னை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாரோ அப்படின்னு கஸ்டமர் பயம் அப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தப்பிச்சு போயிடலாம் இவர்கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரியும் வாய்ப்பு இருக்கு. நம்ம பேசுறதை இந்த ஆள் கேட்கவே மாட்டாருடா அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவர் ஏதோ ஒரு தவறான ஒரு பொருளை அல்லது தவறான ஒரு சர்வீஸை என்கிட்ட தலையில கட்ட பார்க்கறாரு அப்படிங்கிறத கஸ்டமர் புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஓவர் பாடி லாங்குவேஜ், ரொம்ப ஓவரா கஸ்டமர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னோ அல்லது ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டே இருக்கிறதோ, ஓவர் கான்வர்சேஷன். ஒரு சில நேரங்களில் கஸ்டமர் உங்க கூட ரொம்ப அழகா பாண்ட் ஆயிருப்பாங்க, அங்க சேல்ஸை நோக்கி போகணுமே தவிர கஸ்டமருக்கு நமக்கு உள்ள உறவு நல்லா இருக்கு, அப்புறம் எப்படி இருக்கீங்க, என்ன ஏது அப்படின்னு ரொம்ப ஓவர் பாண்டிங்கும் ஆயிடக்கூடாது. அப்படி ஆகும்போதெல்லாம் சேல்ஸை க்ளோஸ் பண்ணி சேலை முடிக்கிறதுக்கான அடுத்த கட்ட முயற்சிக்கு தான் போகணுமே தவிர இந்த மாதிரியான விஷயங்கள், ஓவர் பாண்டிங் அல்லது ஓவர் டாக் அல்லது அதீத பாடி லாங்குவேஜ், அதிகமான ஒரு பணிவு, ஒரு வாங்க 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 அந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்றது ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்றீங்க. இந்த விஷயங்களெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். சேல்ஸ் பர்சன் செய்யக்கூடிய அடுத்த தவறு, சரியான பிச்சில் சரியான பாலை போடணும். அந்த பேட்ஸ்மேன் எப்படி இருக்காரு, அவருக்கு நான் எப்படி பாலை போடணும், இந்த பிச் எப்படி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பாலை போடணும். அந்த சேல்ஸ் பிச்சிலேயே கஸ்டமருடைய நீட் தெரியாம, கஸ்டமருடைய எதிர்பார்ப்பு தெரியாம, கஸ்டமருடைய ஏற்கனவே உள்ள பழக்க வழக்கங்கள் என்னன்னு தெரியாம, கஸ்டமருடைய இன்றைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு தெரியாம வளவளா வளவளா கொலவளா கொலவளான்னு ஏன்ட்டு இது இருக்கு அதை நீ வாங்கு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தப்பான ஒரு சேல்ஸ் பிச்சை நம்ம பண்ணும் பொழுது அந்த இடத்துல கஸ்டமர் ரொம்ப 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 காண்டாயிடுவார். நான் என்ன எதிர்பார்க்குறேங்கிறதே இந்த ஆள் புரிஞ்சுக்கலையப்பா, என்னப்பா இது அப்படின்னு அந்த கஸ்டமருடைய இரிட்டேஷன் லெவல் ரொம்ப அதிகமாயிடும். இதுவும் இரண்டாவது மிகப்பெரிய தவறு. மூன்றாவது மிகப்பெரிய தவறு, உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது, கஸ்டமர் மூலியமா, எதிரில் இருக்கிற கஸ்டமர் மூலியமா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போது, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க சாதிக்க போறீங்க அப்படிங்கிற உணர்வை நீங்க இங்க வெளிக்காமிச்சிங்கன்னா கஸ்டமருக்கு பிடிக்காது. பல கஸ்டமருக்கு பிடிக்காது. நீங்க ஓவர் என்தியாசிசம், எனக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஓவர் பிரைட்னஸ், இதையெல்லாம் நீங்க அங்க காமிக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம், என்னால் இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் பயனடைய போகுது அப்படின்னு அவர் பேரம் பேச ஆரம்பிச்சிருவாரு, அல்லது ஒத்தி போட ஆரம்பிச்சிருவாரு, அல்லது உங்ககிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் டெட்லியான மிஸ்டேக்ஸ். ஒரு யதார்த்தமான மனிதராக, ஒரு ரியலான ஒரு லைஃபை ஹேண்டில் பண்ற ஒரு மனிதராக உங்களுடைய அந்த கான்வர்சேஷன் போச்சுன்னா கஸ்டமருக்கு அந்த சேலை க்ளோஸ் பண்றது ஈஸியா இருக்கும். நீங்க ஓவர் எக்ஸைட்மெண்ட், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிற விஷயத்தை இங்க எக்ஸ்பிரஷன் பண்ணீங்கன்னா அங்க அவர் சரியாபட்டு வரமாட்டாரு, நம்மளை சரிப்பட்டு வரமாட்டான் இவன் அப்படின்னு அவர் நினைச்சிருவாரு. அதனால பி எ ரியல் பர்சன். ஒரு யதார்த்தமான மனிதராகவே நீங்க அங்க உங்களுடைய காம் அண்ட் கூல் அண்ட் அப்படியே ப்ரெசன்டேஷன் அழகா இருக்கட்டும். சேல்ஸ் ஹாப்பியா இருக்கணும், பட் வயலன்ஸ் இன் சேல்ஸ். வன்முறையான சேல்ஸ் கூடாது. வன்முறையான சேல்ஸ்னா என்னன்னா, கெஞ்ச வச்சு கெஞ்சி கெஞ்சி கேட்கறது, சார் மேடம் வாங்கிக்கோங்க, சார் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிஹேவியர். சில பேர் இருப்பாங்க, என்னுடைய டார்கெட் முடியணும், இது நீ வாங்கிக்கோங்க, அவசரம் அவசரம், சும்மா அப்படியே வாங்கிக்கோங்க இதுவும் வன்முறை தான். இன்னொன்னு, இதை வாங்குங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், வாங்குங்க,
நாங்க சொல்றோம்ல கேளுங்க, வாங்குங்க இத. இந்த மாதிரி பிஹேவியரும் வன்முறை சேல்ஸ். அந்த சேல்ஸ் பிஹேவியர்ல இந்த பிஹேவியர் வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு சேல்ஸ். இந்த மாதிரி பிஹேவியர் நமக்கு தேவையில்லாதது. ஆராய்ச்சிகளின்படி 60 செகண்ட்ல இருந்து 72 செகண்ட் வரைக்கும் நீங்க பேசுனீங்கனாலே கஸ்டமர் வந்து காண்டாயிருவார். உங்களுடைய பேச்சு ரத்தின சுருக்கமாக அழகாக ஒரு கான்வர்சேஷனா இருக்கணும். அந்த 60 செகண்ட், ஒரு நிமிஷம் நீங்க பேசினாலே கஸ்டமர் வந்து டயர்ட் ஆயிடுறாரு, அவருடைய பிரெயின் டயர்ட் ஆயிடும். நீங்க பேசுறது கான்வர்சேஷனா கொண்டு வரணும். உங்களுடைய கேள்வி அவருடைய பதில், உங்களுடைய பதில் அவருடைய கேள்வி அப்படின்னு அங்க வந்து கான்வர்சேஷனா பில்ட் ஆகணுமே தவிர நீங்க எந்த ஒரு எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற கொஸ்டினாவும் இருந்துடக்கூடாது. அல்லது என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை பூரா அவன்கிட்ட நான் கக்கித்தான் அவன், நான் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறவன், நான் ஐ எம் நாட் எ சேல்ஸ்மேன், நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதிகமாகவும் பேசக்கூடாது. கான்வர்சேஷனா பில்ட் பண்ணோம்னா அந்த சேல்ஸ் அழகா மாறும். ஏற்கனவே போன இதுல சொன்னதுதான், கொஸ்டினிங் கொஸ்டினிங் கொஸ்டினிங், கேள்விகள் கேள்விகள் கேள்விகள். உன் பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, உங்ககிட்ட ஏற்கனவே இந்த பொருள் இருந்துச்சா, இந்த பொருள் வாங்க போறீங்களா, என்ன அது ஏது ஏது, கொஸ்டின் 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 கொஸ்டினா கேட்கும்போது கஸ்டமருக்கு நெகட்டிவ் தாட் அதிகமாக வந்துடும். அந்த கொஸ்டினையே கொஞ்சம் அவங்க மாற்றி நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கணும், கொஸ்டின் நம்ம கேட்கணும், கொஸ்டினையே வேற விதமா கேட்கணும். திஸ் ஆர் தட், அதுவா இதுவா, அந்த மாதிரியான ஒரு ஒரு நெகிழ்வு தன்மையோட அந்த கேள்விகள் இருக்கணும். எல்லா சேல்ஸுமே சக்சஸ்ஃபுல்லா க்ளோஸ் ஆகி செமையா அழகா தான் வரணும். ஆனா அதற்காக அந்த சேலை க்ளோஸ் பண்ற அந்த பதட்டம் இருக்கு, அர்ஜ், அந்த பதட்டம் உடனே சார் இப்ப 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 எழுதி போடுங்க சார், மேடம் இப்ப 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 நீங்க டெலிவரி எடுத்துக்கிறீங்களா, இப்ப நான் பேக் பண்ணவா, இப்ப நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவா அப்படின்னு அந்த சேலை க்ளோஸ் பண்றதுல ரொம்ப அதிகமா அர்ஜென்சி நீங்க வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க கஸ்டமருடைய மைண்ட் செட்ல பாதுகாப்பு உணர்வுக்கு தேடி அவங்க போயிடுவாங்க. நீங்க இங்க சேலை க்ளோஸ் பண்றதுல ரொம்ப அர்ஜென்சி அப்படின்னு இருந்தீங்கன்னா பாதுகாப்பு உணர்வை தேடி போயிடுவாங்க. அந்த சேல்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் கூல் அண்ட் ரிலாக்ஸ்டா. அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாமா? அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் மேடம், அடுத்து என்ன செய்யலாம் சார், சொல்லுங்க சார் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பா அப்படியே அழகாக அந்த கை குழந்தைய கூட்டு போவோம்ல, அப்படியே பார்க்குக்கு பீச்சுக்கு கூட்டு போறீங்க, தரதரம் இழுத்துட்டு போவீங்களா, வா வா இதான் கடல், வா இதான் பார்க்கு பா அப்படி சொல்லுவோமா? இல்லையில இங்க வா, ஏ அங்க வாரு அங்க வாரு அப்படின்னு அழகா கூட்டு போய் காமிச்சு எல்லாமே முடிப்போம்ல. அந்த மாதிரி அந்த சேல்ஸ் ப்ராசஸை ஒரு குழந்தையை கையாளுவது போல அந்த சேல்ஸ் க்ளோசிங் வந்து அவ்வளவு அழகா அமைந்தால் நல்லா இருக்கும். ஆஃபர் 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 க்ளோசஸ் சூன் அப்படின்னு கேஜிஎஃப்ல வில்லன் சொல்றோம், சாரி ஹீரோவும் வில்லனும் ஒண்ணுதான். அந்த மாதிரி ஆஃபர் க்ளோஸ் ஆகுது, ஆஃபர் க்ளோஸ் ஆகுது, இப்போ நீங்க முடிச்சிருங்க, உங்களுக்காக தான் இந்த ஆஃபர், இந்த ஆஃபர், இந்த ஆஃபர், அந்த ஆஃபர், இந்த ஆஃபர், இந்த ஆஃபர், அந்த ஆஃபர், உங்களுக்கு சேர்த்து இன்னொரு ஆஃபர் அப்படின்னு ஆஃபரை வச்சுட்டு நீங்க ஒரு பொருளை ஒரு ப்ராடக்டை ஆஃபர் மட்டும்தான், அவரை அந்த ஆஃபரை வச்சு தான் நான் விற்பேன் அப்படின்னா அதுவும் நெகட்டிவ் சேல்ஸ். பொருளுடைய தன்மை, நீங்க உங்களுடைய கேரக்டருடைய தன்மை, அதை வச்சுதான் அந்த சேல் க்ளோஸ் ஆகணுமே தவிர, என்னைய பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு மீ, என்னுடைய ட்ரைனிங்ல நான் சொல்றது, ஆஃபரோடு விற்பவன் கோழை, ஆஃபர் இல்லாம விற்கிறவன் தான் மாசு. பொருளுடைய தன்மைகள், அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள், அதை சொல்லிதான் நம்ம விற்கணுமே தவிர ஆஃபர் 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 க்ளோசஸ் சூன், அது சினிமாவுக்கு வேணா சரியா இருக்கும். சேல்ஸ்ல உங்களுடைய டேலண்ட் அதிக அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா ஆஃபர் இல்லாமல் பொருட்களை வித்து பழகி பாருங்க, உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் சூப்பரா இருக்கும். ஒரு கஸ்டமர்கிட்ட சேல்ஸ் ப்ரெசன்டேஷன் எல்லாமே முடிஞ்சு, கஸ்டமர் அவங்களுடைய ஃபேமிலியா வந்து பாக்குறாங்க, கேட்குறாங்க, எல்லாமே செய்யறாங்க. நாங்க கேட்டு சொல்றோம், நாங்க யோசிச்சு சொல்றோம், நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம், இந்த மாதிரியான கேள்விகள் வருதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய சேல்ஸ் பர்சன் இந்த தவறான காரியங்களை பண்ணிடுறாங்க. என்ன பண்றாங்கன்னா, அப்படியா, நன்றி, மகிழ்ச்சி, நீங்க போயிட்டு சொல்றீங்களா, நல்லது, நான் மகிழ்ச்சி. நோ, இங்கேயே அவர் வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்கணும்.
கேட்டு சொல்கிறேன்னா யார்கிட்ட கேட்கணும் சார் சொல்கிறீங்களா? நானே கூட கேட்குறேன். இங்கே 4 பேர் வந்திருக்காங்களே, இவங்க யாரும் முடிவெடுக்கணுமா? நான் இன்னும் வேறு எதுவும் உங்களுக்கு விவரங்கள் சொல்லணுமா? அப்படின்னு அந்த சேலை வந்து அப்படியே நீட்டாக சென்று வாருங்கள், பை பை டாட்டா அப்படின்னு இல்லாமல் அப்படியே கொண்டு வந்து யார் அந்த டிசிஷன் மேக்கர் இருக்காரோ, யார் அந்த இன்ஃப்ளூயன்சர் இருக்காரோ, யார் அந்த முடிவை எடுக்க போறாரோ அவரை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அவங்க ஷோரூம்ல இருந்து வெளியே போயிட்டாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம். முடிவெடுப்பவர் யார்? யார்கிட்டயோ போய் கேட்க போறாங்களா? யார்கிட்டயோ போய் டிஸ்கஸ் பண்ண போறாங்கல்ல? அதை இங்கேயே வச்சு அவங்க பேசட்டுமே. இங்கேருந்து ஃபோன்ல கூட பேசலாம். அப்பனா இல்லை அவர் நேரில் தாங்க போய் பேச முடியும் அப்படின்னாங்கன்னா அவர் யாரு, அவருடைய கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் அழகாக நீட்டாக நம்ம கேட்டோம்னா அந்த சேல் வந்து அழகாக மாறும். நம்ம பாட்டுக்கு அவங்க அங்கே போய் சொல்கிறோம், கேட்டு சொல்கிறோம், இங்கே சொல்கிறோம், இப்படி சொல்கிறோம்னா நன்றி மகிழ்ச்சி சொல்லிட்டோம்னா சேல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது இல்லையா? ஒருவேளை கஸ்டமர் வந்து இன்னைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணலைங்க, என்கிட்ட பணம் இல்லை, அல்லது ஏதோ சூழல் அப்படின்னு சொல்கிறார், ரீசனபிளான சூழல் சொல்கிறார். அப்போ சேல்ஸில் நம்ம அடுத்து பண்ண வேண்டியது ஃபாலோ அப்புக்கு முன்னாலேயே ஒரு அடித்தளத்தை நம்ம இங்கே பக்காவாக போட்டு வச்சிடணும். ஏன்னா கஸ்டமர் நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறாரு, அங்கே ஒரு அடித்தளம். ஓ அப்படிங்களா, நான் உங்களுக்கு கால் பண்ணவா, நாளைக்கு கால் பண்ணலாமா, இல்லை நாளம்பறனால எந்த தேதி உங்களுக்கு வசதியாக இருக்கும், அந்த தேதியில் எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை கேட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணலாமா, நான் பேசுவேன் அல்லது இவங்க பேசுவாங்க, இல்லை அவங்க பேசுவாங்க அப்படிங்கிற விவரத்தை சொல்லி அழகாக அவங்கள வந்து சென்ட் ஆஃப் பண்ணணும். நம்மளுடைய கம்பெனிலேருந்து ஒரு கால் வந்ததுன்னா ஓ அவங்களா அப்படின்னு ஃபோன் எடுக்கணும். நம்ம கம்பெனிலேருந்து ஃபோன் வந்ததுன்னா ஐயா அவங்களா அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு இருந்துடக்கூடாது. நீங்கள் அந்த சேலை க்ளோஸ் பண்ணாலும், இங்கே க்ளோஸ் பண்ணாலும் சரி, ஃபாலோஅப்பில் க்ளோஸ் பண்ணாலும் சரி, கஸ்டமர் இங்கேருந்து விலகும்போது அவர்கிட்ட அழகான ஒரு பாண்டிங்கோட கஸ்டமர் வந்து ஒரு ஹாப்பியோட வாங்கின ஒரு மகிழ்ச்சியோடு அங்கே போகணும். அப்போனா தான் அவர் ஃபோன் பண்ணும்போது அவர் நமக்கு பிக்கப் பண்ணுவார். ரொம்ப மகிழ்ச்சி. சேல்ஸ் பர்சன்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள்னு நிறைய பாயிண்ட்ஸை நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். உங்களுடைய உணர்வுகளை இங்கே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அதுதான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கத்தை தரும். இன்னும் நிறைய விற்பனை சம்பந்தமாக, வாடிக்கையாளர் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா. ஹாப்பி சேல்ஸ்.